ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, கஷ்டத்தின் கடைசி கட்டத்திற்கு வந்து விட்டனே, இப்போதைய ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்று விட்டாயே, ஆனால் நாளைக்கே உனக்கான நல்லது கண்டிப்பாக நடந்துவிடும். இந்த சாயப்பாவின் ஆசி பெற்ற யாருமே வாழ்க்கையில கஷ்டப்படும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன். உன் வாழ்க்கையில நடப்பது எல்லாத்தையும் இந்த நிமிஷமே என் பொறுப்புல விட்டுட்டீனா, உன் கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி உன் வாழ்க்கையை உசித்தபடி உனக்கு பிடிச்சது போல நான் மாற்றி காட்டிடுவேன் என் செல்லமே. என் மேலே உண்மையான நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன். உனக்குன்னு விதிக்கப்பட்டது காலம் கடந்தாலும் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும்னு சொன்னேன் அல்லவா? இப்போது அப்படிதான். நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து கேட்டதை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக வந்திருக்கேன். கண்டிப்பா நீ கனவுல கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கை இன்பமயமாய் இருக்க போது. நீ அமைதியாக இருந்தீனா எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிருவேன். உன்னை தேடி வந்த நானே நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். இன்னையோட உன் சோதனை காலம் முடிய போது. நீ தொட்டதெல்லாம் துலங்கும்படியும் நீ நினைச்சதெல்லாம் நடக்கும்படியும் செய்ய போகிறேன். படிப்படியாக நீ புகழின் உச்சத்தை தொடப்போகிறாய் என் செல்லமே. இந்த சாயப்பா உன் மனசில் இருக்கக்கூடிய குறைகளையும் நிறைகளையும் ஏற்றுக்கொண்டு குறைவே இல்லாத நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். உன்னை முழுவதுமாக பாதுகாக்கும் கவசம் போல நான் உன்னை காத்துக்கிட்டு இருக்கும்போது எப்படி உன் வாழ்வில் தவறான விஷயங்களோ தப்பான விஷயங்களோ நடக்கும்? கண்டிப்பா உனக்கு கெடுதல் நடக்கவோ நீ கஷ்டப்படவோ நான் அனுமதிக்கவே மாட்டேன். இதோ இப்போது உன்கிட்ட கொஞ்சம் வசதி இல்லை, காசு பணம் பெருசா இல்லைன்னு பல பேர் உன்னை நிராகரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை நிலைமையை நான் மாற்றின பிறகு இதே கூட்டம் அப்போது உன்னை தேடி வந்து உன் வீட்டு வாசலில் உனக்காக காத்திருக்க தான் போகிறாங்க. நீ நிலையான நிரந்தரமான செல்வ செழிப்போட சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடு வாழுவதை, நீ முன்னேற்றம் அடைவதை இங்கு யாராலுமே தடுக்க முடியாது என் தங்கமே. நீ எப்பவுமே எல்லா விஷயத்திலும் பொறுமையாக இருந்தாதான் நான் உனக்கான நல்லதை செய்ய முடியும். இப்போதைக்கு உன் கர்ம பலன்கள் மட்டும்தான் உன் கஷ்டத்தை முடிக்க விடாமல் தடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால தான் அந்த கர்ம பலன்களையே முடிச்சு எல்லாவற்றையும் நல்லதாக உனக்கு நடத்தி கொடுக்க வந்துட்டேன். எப்போதும் யார் மீதும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ கற்றுக்கிட்டினா நீ நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட முடியும் அல்லவா? ஒருபோதும் பசியில் இருக்கிறவங்களை பார்க்க வச்சுக்கிட்டு நீ சாப்பிடாத. யாராவது உன்கிட்ட உதவின்னு கேட்டு வந்து நிற்கும் போது இல்லைன்னு அவங்க மனசு வருந்துபடி நீ சொல்லிவிட வேண்டாம். அதே போல பொய் சொல்லி கோல் சொல்லி அடுத்தவன் குடும்பத்தை கலைக்கவோ கெடுக்கவோ வேண்டாம். உன்னை நம்பி வந்தவங்களை ஏமாற்றி நட்டாற்றில் விட்டுவிட வேண்டாம் என் செல்லமே. உன்னை நம்பி ஓடி வந்து ஒளிஞ்சவங்களை நீ ஒருபோதும் காட்டி கெடுக்கக்கூடாது. அதே போல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாருக்கும் துரோகம் நினைக்காம, யார் வாழ்க்கையிலையும் குறுக்கே போகாம உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ தயாராகணும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது, இதை மட்டும் நீ சரியாக செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையே அழகானதாக ஆகிவிடும் என் செல்லமே. ஒருவர் சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா அவங்க நல்லவங்கன்னு அர்த்தம். அவங்க மனசும் சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். தன்னை சுற்றி எவ்வளவு சுத்தம் இல்லைனாலும் தான் சரியாக இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க எப்படி சுத்தமானவர்களாக இருக்க முடியும்? ஒரு மனுஷன் மனசளவுலையும் சரி வெளியே வீட்டுக்குள்ளேயும் சரி தூய்மை இல்லாமல் இருந்தால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் வறுமையிலிருந்து வெளிவர முடியாது. எப்போவுமே உன் உடம்பு மனசு உன்னை சுற்றி நீ இருக்கிற இடம்னு எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கிட்டினாலே மனசுக்குள்ள ஒரு நேர்மறையான அதிர்வலைகள் எப்போதும் இருக்கும். அது உன் மனசுக்குள்ள நம்பிக்கையை கொடுக்கும், நல்லதையும் நடத்தி கொடுக்கும் என் செல்லமே. பணம் நிறைய இருந்தானா அவனுக்கு ஒரு செல்ல தலைவலி வந்தால் கூட அவனை போய் எல்லாரும் 1000 பேர் விசாரிப்பார்கள். பணம் நிறையவே இல்லை, அவன் ஒருத்தன் கஷ்டப்படுறானா, அவன் இறந்தே போனாலும் கூட என்னான்னு கேட்குறதுக்கு ஒருத்தரும் அவனை பார்க்க வரமாட்டாங்க. மொத்தத்தில் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நல்லா இருக்கானா இல்லையான்னு விசாரிக்க கூட பணம் தேவைப்படுகிறது, பொருளாதார வசதியும் தேவைப்படுகிறது என் செல்லமே. ஒரு மனிதனுடைய பொருளாதார பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு தான் இந்த உலகம் அவனை எடை போடக்கூடியதாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பணத்தை சம்பாதிச்சு எந்த வகையிலும் குறைவில்லாமல்
நிறைவான வாழ்க்கையை வாழணும்னு முடிவெடு. நீ நேர்மையாக இருந்து இதுவரைக்கும் வேணும்னா எதுவும் பெருசாக சம்பாதிக்காமல் இருக்கலாம். ஆனால் இப்போது உன்னுடைய உண்மையும் நேர்மையும் பக்தியும் தான் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தையும் செல்வத்தையும் அள்ளி கொடுக்க போகுது. என்னதான் நீ மற்றவங்க கிட்ட நல்லா பழகினாலும் ஒரு சிலருடைய உண்மையான குணம் சில சந்தர்ப்பங்களில் உனக்கு தெரிய வந்துடும். இத்தனை நாளாக அவர்களின் உண்மை குணத்தை மறைச்சு வச்சிருந்தது எவ்வளவு திறமையாக இருந்திருக்காங்கன்றது சிந்தனையை உனக்கு கொடுத்திருக்கிறதா? அல்லது அவங்க தெரிந்தது தப்புன்னு கூட தெரியாமல் நம்ம அறியாமல் இருந்திருக்கோமேன்னு உன்னை அறியாமையை யோசிக்க வைக்கிறதா? இனிமேலாவது உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களிடமும் அவர்கள் செய்யும் செயல்களிலும் கொஞ்சம் கவனமாக இரு. நல்ல நேரம் வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலான்னு நீ தள்ளி போடுற ஒவ்வொரு விஷயத்திலும் பல நல்ல விஷயங்கள் தவறி போய்விடுகிறது. இனிமேலும் நேரம் காலம் பார்க்காம எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் நினச்சிக்கிட்டு எல்லா விஷயங்களையும் நினச்ச உடனே செய்ய பழகு. வேலையும் பணமும் இல்லைன்னா ஒரு மனுஷன் சரியானதையே சொன்னாலும் அதை யாரும் தப்பாக தான் எடுத்துக்குவாங்க. ஆனால் ஒரு மனுஷனுக்கு கையில் கொஞ்சம் காசு பணமும் கொஞ்சம் வசதியும் இருந்தால் அவன் என்ன சொன்னாலும் அதை சரின்னு கேட்குறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும். இப்படிப்பட்ட இந்த உலகத்தை நீ தான் புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. பெண் என்பவள் கோடி கோடி பக்கங்கள் கொண்ட புத்தகம். ஆனால் அந்த பெண்ணுன்ற அந்த புத்தகத்தை பல பேர் படிக்காமலேயே வெறும் அட்டையை புரட்டி பார்த்துட்டே நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஒவ்வொரு பெண்ணும் மனசுக்குள்ள 1000 நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் ரகசியத்தையும் அவங்க வாழ்க்கையில் நடந்த துக்கத்தையும் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் புதைச்சி வச்சிருக்கக்கூடிய புதையலாக தான் இருக்காங்க. யார் அந்த புத்தகத்தை முழுசாக படிக்கிறாங்களோ அவங்க சந்தோஷமாக வாழ முடியும். நீயும் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. எதையும் எதிர்கொள்ளும் துணிவை உனக்குள்ள நீ வச்சுக்கிட்டினா, மனசை திடப்படுத்திக்கிட்டினா கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும் என் செல்லமே. தனியாக இருந்தாலும் நான் தனித்துவமாக ஜெயிப்பேன்ற அந்த நம்பிக்கையும் எண்ணமும் உனக்குள் இருக்கும்போது கண்டிப்பாக நீ தோற்று போக மாட்டாய். யாரை எங்கே வைக்கணுங்கிறத மட்டும் நீ முதல்ல கற்றுக்கோ. அப்படி இல்லைனா நீ இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் இருப்பார்கள் என் செல்லமே. தெருக்கோடியில் படுப்பவன்லேருந்து பால் மரத்தடியில் பல கோடியில் புரள்பவனுக்கு வரைக்கும் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். சோதனை இல்லாத மனிதரும் வேதனைப்படாத மனிதரும் இங்கே யாருமே கிடையாது. பஞ்சு மெத்தையில் தூங்கினாலும் பால் சோறு சாப்பிட்டாலும் வெள்ளித்தட்டில் சாப்பிட்டாலும் அல்லது தெருக்கோடியில் சாலையில் படுத்து உறங்கினாலும் கூட நிழல் படிய முடியாத அளவுக்கு வானம் இரவு பொழுது இருட்டாக தான் இருக்கும், பகல் பொழுது வெளிச்சமாக தான் இருக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் காசு பணம் இல்லாதவனும் காசு பணம் இருக்கிறவனும் எல்லாருமே சமம்தான். எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள் தான். யார் யாரையும் வெறுத்து ஒதுக்கவும் கூடாது, யார் யாரையும் தப்பாக நினைக்கவும் கூடாது. எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட அன்பை அனுசரணையாக அக்கறையா வாழணும் என் செல்லமே. இந்த உலகம் உனக்கு எதிராக நின்று உனக்கு எதிராக பேசினாலும், உன்னை வேணாம்னு வெறுத்தாலும், உன்னை வந்து சூழ்ந்தாலும், நட்பை துரோகமாய் ஆனாலும், நடுமுதுகளை குத்தினாலும், எதை நீ பெற்றாலும் எதை இழந்தாலும் எப்போதுமே இது எதுவுமே கடைசின்னு மட்டும் நீ நினைக்க வேணாம். எல்லா கடைசியையும் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நான் நிச்சயமாக உன்னை ஜெயிக்க வைப்பேன். இப்போது அப்படிதான் உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் கடைசி கட்டத்துக்கு கொண்டு வந்து நீ இஷ்டப்பட்ட விஷயத்தை உன் விருப்பப்படி நடத்த வந்திருக்கேன்.